சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை. அப்ப யாருமே இது வரைக்கும் சிவாய நமன்னு சிந்திக்கவே இல்லையா? சிந்தித்திருக்கிறவங்களுக்கு யாருக்குமே அபாயம் வரவே இல்லையா? எவ்வளோ சிவனடியார்கள், எவ்வளோ சிவபக்தர்கள் சிவாய நம சிவாயன்னு நிறைய பேர் சிந்தித்திருக்கிறாங்களே. ஏன் அவங்களுக்கெல்லாம் அப்போ அபாயம் வரவே இல்லையானா, எப்படி சிந்தித்திருப்போருக்கு அபாயம் இல்லை? ஒரு நாளும் விடாம சிந்தித்திருக்கணும். அப்படி சிந்தித்திருந்தா ஒரு நாளும் அபாயம் இல்லை. இன்னைக்கு ஒரு நாள் சிவாய நமன்னு சிந்தையில யோசிச்சுட்டு கேப் 10 நாள் கேப் விட்டா கண்டிப்பா அபாயம் தான் வரும். சிவாய நம விட்டா அபாயம் வரும்னு கிடையாது. நீங்க செய்த வினையால உங்களுக்கு ஆப்பு, அவ்வளவுதான். தவிர சிவாய நமன்னு சொன்னா கர்ம வினைகள் எல்லாத்தையும் வேரோடு புடுங்கக்கூடிய செயலை செய்யக்கூடியது சிவாய நம மந்திரம். நாம் செய்த கர்ம வினைகள் எல்லாம் அழிக்க வல்லது. இறைவனோடு இணைக்க, நம்மை எல்லாம் அவரோடு கலக்க, நம்முடைய பெரும் நண்பனாக இருப்பது சிவாய நம மந்திரம். அந்த சிவாய நம மந்திரத்தை எவ்வளவுக்கு நாம் சிந்தையில நினைத்து நினைத்து உள்ளத்தளவில் நாம் நினைக்கிறோமோ அவ்வளவும் வாழ்க்கை மாறும். என்ன வாழ்க்கைனா, இந்த இக வாழ்க்கை மாறி பர வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். நீங்க கூறதான் முதல்ல நாம எந்த நிலையில இருக்கோம், நாம எவ்வளவு மாயைக்குள்ள அகப்பட்டு இருக்கோம், இது எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளுடைய வினைகளெல்லாம் அறுக்க ஆரம்பிக்கும். சிவமேனு சிந்தித்திருக்கும் பொழுது ஏதாவது ஒரு துன்பம் வர வாய்ப்பு இருக்கா? அதனால சிவாய நமன்னு நீங்க சிந்தித்திருந்தா ஒரு நாளும் துன்பமும் கிடையாது, இடரும் கிடையாது, என்னைக்கும் பேரானந்தம் தான். ஆனா அப்படி தொடர்ச்சியா நம்மளால சிவாய நமன்னு சிந்தித்துனே இருக்கணும்ன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை செய்ய முடியாது. அப்படி நீ சிந்திக்கக்கூடிய தன்மை உனக்கு வந்துடுச்சுனாலே உங்களுடைய கர்மவினை முக்காவாசி போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா கர்மவினை நான் இப்போதான் 10% தான் குறைஞ்சிருக்கு, என்னால் தொடர்ச்சியாக சிவாய சிந்திக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. நமக்கு அவ்வளவு இடர்கள் நாம செய்த வினைகளே நம் முன்னாடி நிற்கும். இப்போ நான் தினமும் சிவாய நமன்னு சிந்தித்திருக்கணும்பா, எந்த அபாயத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது, சிவத்தோட கலக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. நான் தினமும் சிவாய நம என்னுடைய சிந்தையில் நினைத்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க.